வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நண்பர்களே, இன்று ஒவ்வொரு ராசிக்கும், மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன? இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது, அதற்கு என்ன தீர்வு, எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். நண்பர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். மீனத்தை பொறுத்தவரை நண்பர்களே, அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புத ராசிகளில் மீனமும் ஒன்று. மீனத்தை பொறுத்தவரை என்ன கஷ்டம் என்று கேட்டால், இங்கே மன வாழ்க்கை சம்பந்தமான தொந்தரவுகளை கொஞ்சம் தரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே 3 8க்குரிய சுக்கிரன் வருவதனாலும் 7க்குரியவன் பாதகாதிபதியாக இருப்பதனாலும் தான் இந்த மாதிரி இந்த மன வாழ்க்கை அல்லது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி சார்ந்த பிரச்சனை இந்த மீன ராசிக்காரர்களுக்கு, லக்னக்காரர்களுக்கு வரும். அப்பொழுது மீன ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் 6ஆம் இடமாக சூரியனே வருவதனால் கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமாக தீர்த்து விடுவார்கள். ஏனென்றால் 6ஆம் இடமாக சூரியன் வருவதனால் அதிகமாக இவர்கள் கவர்மெண்ட் பேங்க் சார்ந்து தான் கடன்களை பெறுவார்கள். அதனால் சீக்கிரம் அடைத்து விடக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் இங்கு 6ஆம் இடமாக சூரியன் வருவதனால் இவர்களுக்குத்தான் அதிகமாக வெப்ப நோய்கள் தாக்கும். நீங்கள் பாருங்கள், பொதுவாக புற்றுநோய் தாக்குவதற்கு அதிகம் வாய்ப்புடைய ராசிகளில் இந்த மீனம், கடகம் இவைகளுக்கு இந்த புற்றுநோய்கள் தாக்குவதற்குண்டான அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதே போல் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எதை எடுத்தாலும் முதல்ல ஒரு பின்னடைவு தான் வரும். திருமணம் ஒன்று லேட்டாகும், இல்லைன்னா காதல் அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல காதலாக இருக்காது. 5ஆம் இடம் சந்திரனாக வர்றதுனால, 8ஆம் இடமே சுக்கிரனாக வர்றதுனாலையும் இங்கே தொழிலில் ஒரு நிம்மதியற்ற தன்மைகளை அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்படியெல்லாம் தொழில் கஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம் இப்படி நிறைய இருக்கிறவங்களுக்கு இயற்கையாக ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு சொல்லணும்னா, பொதுவாக இவங்க முருகனை 2க்கும் 9க்கும் உரிய செவ்வாய் பகவான் வர்றதுனால முருகன் தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 தெய்வம். அவரை வழிபட ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக கந்த குரு கவசம் படித்தாலும், ஸ்கந்த சஷ்டி கவசம் படித்தாலும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். குறிப்பாக கந்த குரு கவசம் படிப்பது மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை தரும். அதே போல் இந்த செவ்வாய் 2க்கும் 9க்கும் உரியவனாக வருவதனால் இவர்களுக்கு எப்பொழுதுமே வாக்கின் மூலியமான தொழில் மிகச்சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கடகராசியும் விருச்சிக ராசியும் மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை இந்த விருச்சிக ராசியினாலையும் கடகராசியினாலையும் இவர்கள் பெறுவார்கள். மீனத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தந்தையின் ஆசி அல்லது தாயாரின் ஆசியை பெறுவது மிகச்சிறந்த நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதேபோல் இவர்கள் வீட்டில் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு ஆகிய ராசி லக்னங்கள் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் இவர்கள் அதிகமாக இரத்த தானம் செய்வது 2 9 செவ்வாயாக வந்து விடக்கூடிய காரணத்தினால் இரத்த தானம் செய்வது ஒரு அற்புதமான பலன்களை இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அது மட்டும் அல்ல நண்பர்களே, 5ஆம் இடம் என்பது இவர்களுக்கு நீர் வீடாக இருப்பதனால் நல்ல தண்ணீர், அதாவது 5ஆம் இடம் கடகம் ஆற்று நீரை குறிப்பதனால் பள்ளிகளுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு ஏதேனும் ஒரு நீர் நிலைகளை உருவாக்கி கொடுப்பது, ஒரு சின்டெக்ஸ் தொட்டியோ அல்லது அந்த நீர்நிலை வாட்டர் டாக்டர் அல்லது ஏதேனும் ஒரு வாட்டர் பியூரிஃபையர், இப்படி நல்ல நீராக குழந்தைகள் குடிப்பதற்கு நீங்கள் உதவினால் உங்கள் அதிர்ஷ்டமானது அற்புதமாக மாறும்.
நண்பர்களே. அது மட்டுமல்ல, இயற்கையாகவே 5ஆம் இடம் இவர்களுக்கு பெண் வீடாக வரும் காரணத்தினால் இவர்கள் எப்பொழுதுமே பெண் தெய்வங்களை, அதாவது சக்தி, காளி, இவர்களை வணங்க வணங்க வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே இவர்கள் நீரை அசுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல இவர்களை பொறுத்தவரை அடிக்கடி ஒரு தீர்த்த ஸ்தல யாத்திரை என்பார்கள். ஏதாவது ஒரு ஸ்தலங்களுக்கு, தீர்த்தம் உடைய ஸ்தலங்களுக்கு, அதாவது காசி யாத்திரை என்பது போல ஏதேனும் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தீர்த்த ஸ்தல யாத்திரையாக போய் வருவது இவர்களுக்கு வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, 12ஆம் இடமே சனி பகவான் வீடாக வருவதனாலும் 2 9 செவ்வாயாக இருப்பதனாலும் முருகனுக்கு நடைபயணம், முருகனுக்கு காவடி எடுத்தல், முருகனுக்கு நீங்கள் எதை நோக்கி நீங்கள் வேண்டுகிறீர்களோ அந்த வருடம் நீங்கள் நடைபயணம் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. நடைபயணம் என்றால் என்ன? முருகனுக்கு காவடி எடுத்து செல்வது, அல்லது முருகனுக்கு ஏதேனும் தீர்த்த காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, இப்படி ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் நண்பர்களே. மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய அற்புத பலன் இந்த யாத்திரையின் பலனாக உங்கள் வருடம் ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தி என்னிடம் கான்டாக்ட் செய்யுங்கள். உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும். என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன, கோயில்கள் என்ன, இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல, வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன். அந்த பரிகாரங்களானது எளிமையானது, ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள். அவற்றையும் செய்து வாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே. இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே. நன்றி.